உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ம், ஒரு ஆன்மீக சொற்பொழிவு. இதன் தலைப்பு தெய்வீக பரம்பரை மற்றும் ஆன்மீக சேவையின் உணர்வு. இது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயம். ஆனா இதுல இருக்கிற சில கருத்துக்கள், அதாவது சேவைனா என்ன, காலச்சக்கரம், மனுஷனுடைய எதிர்காலம், இதெல்லாம் நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயங்கள். வணக்கம். ஆமாம், நீங்க சொல்றது சரிதான். இந்த உரையாடல் சில பெரிய கேள்விகளை எழுப்புது. அதாவது, இந்த உலகம் அழியப் போகுது, ஒரு புதிய சொர்க்கம் உருவாகப் போகுதுன்னா அதுக்கு நாம எப்படி தயாராகணும், நம்மளோட பங்கு அதுல என்ன? இந்த கேள்விக்கான பதில தான் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். இந்த உரையாடலோட தொடக்கமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒருத்தரோட புத்தியில ஒரே ஒரு தந்தையின் நினைவு மட்டும் இருக்கிறது தான் மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லுது. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. என்ன கேள்வின்னு கேக்குறீங்களா? ஆமா, உண்மையான ஆன்மீக சேவைனா என்ன? இந்த கேள்விதான் நம்ம இன்னிய விவாதத்தோட மையப்புள்ளினே சொல்லலாம். மிக சரி. நாம பொதுவா சேவைன்னு கேட்டா என்ன நினைப்போம்? அன்னதானம் பண்றது, இல்லாதவங்களுக்கு உதவுறது, உடல் உழைப்பு கொடுக்கறது, இப்படிதானே? ஆமா, அதுதான் நம்ம மனசுக்கு முதல்ல வரும். ஆனா இந்த ஆதாரம் அந்த பார்வையையே மாத்துது. கரெக்ட். அப்போ இங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாங்க. சேவை மேல ஆர்வம் உள்ளவங்களோட உண்மையான அடையாளம் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு வர்ற பதில் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அவங்க ஞானத்தை பத்தி பேசாம இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆமா, உண்மையான சேவை ஆர்வம் இருக்கிறவங்க அவங்க கத்துக்கிட்ட ஞானத்தை மத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தையே பயன்படுத்துறாங்க. ததீச்சி முனிவர் பத்தி சொல்றாங்களா? அதேதான். ததீசி முனிவர் தேவர்களுக்காக தன்னோட முதுகெலும்பையே கொடுத்த மாதிரி இவங்க ஆன்மீக சேவைக்காக தங்களோட எலும்புகளை கூட ஸ்வாகா, அதாவது அர்ப்பணிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓ, கேக்கும்போதே இது எவ்வளவு ஒரு தீவிரமான அர்ப்பணிப்புன்னு புரியுது. இது வெறும் வார்த்தை இல்ல. அப்போ இந்த ஆதாரம் சேவைய ரெண்டு வகையா பிரிக்குது இல்லையா? ஆமா, ரொம்ப தெளிவா பிரிக்குது. ஒன்னு ஜிஸ்மானி சேவை. ஜிஸ்மானி ஓகே, அப்படின்னா? அதாவது உடல் ரீதியான சேவை, சமைக்கிறது, சுத்தம் பண்றது, இந்த மாதிரி வேலைகள். இன்னொன்னு ரூஹானி சேவை. இதுதான் ஆன்மீக சேவை. ஓ, அப்போ ஞானத்தை பகிர்ந்துக்கிறது தான் ரூஹானி சேவை. மிக சரியா சொன்னீங்க. தந்தையிடமிருந்து கத்துக்கிட்ட ஞானத்தை மத்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கிறது. இந்த ஆதாரத்தின்படி 100 பேருக்கு சமைச்சு போடுறதை விட ஒருத்தருக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கைய மாத்துறது தான் உயர்ந்த சேவை. இது ஒரு நல்ல உதாரணம். அதாவது ஒருத்தருக்கு மீன் புடிச்சு கொடுக்கறது ஜிஸ்மானி சேவைன்னா, அவங்களுக்கு மீன் பிடிக்கவே கத்து கொடுக்கறது ரூஹானி சேவை மாதிரி. அருமையான ஒப்பீடு. அதுதான், ஒன்னு ஒரு நாள் பசிய போக்கும், இன்னொன்னு அவங்க வாழ்நாள் முழுக்க பசிய போக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ரூஹானி சேவை செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷத்துல அவங்க மனசு நடனமாடும்னு கூட சொல்லப்படுது. அப்போ இது ஒரு கடமையா இல்லாம ஒரு கொண்டாட்டமா மாறிடுது. ஆமா, அதே சமயம் தங்களை விட அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுலயும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சரி, அப்போ உண்மையான சேவைங்கிறது ஞானத்தை பகிர்ந்து ஆன்மாவை உயர்நிலைக்கு கொண்டு போறதுன்னு புரியுது. ஆனா இந்த உயர்நிலை தாழ்ந்த நிலைனா என்ன? நம்ம இப்ப எந்த நிலையில இருக்கோம்? இத விளக்குறதுக்கு தான் இந்த ஆதாரம் ஒரு ஏணி வரைபடத்தை பயன்படுத்துது. ஆமா, அந்த சிடி வரைபடம் அது காலச்சக்கரத்தை புரிஞ்சிக்க ரொம்ப உதவியா இருக்கு. இது ஒரு மொபைல் போன் பேட்டரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓ, பேட்டரியா? சரி. உலகம் தொடங்கும் போது ஒவ்வொரு ஆன்மாவும் 100% சார்ஜ்ல, முழுமையான தூய்மையோட இருக்கு. அதுதான் சதோ பிரதான் நிலை. 100% சார்ஜ், கோல்டன் ஏஜ், எல்லாம் சரியா இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது? போக போக பிறவிகள் எடுக்க எடுக்க அந்த சார்ஜ் குறையுது. 100%லிருந்து 75% வரும்போது அது சதோ நிலை. அப்புறம் 50% ஆனா அது ரஜோ நிலை. சரி. கடைசியா இப்போ நாம இருக்கிற இந்த கலியுகத்தின் இறுதியில ஆன்மா வெறும் 1% சார்ஜ்ல கிட்டத்தட்ட பவர் ஆஃப் ஆகிற நிலையில இருக்கு. இதுதான் தமோ பிரதான், அதாவது முற்றிலும் தாழ்ந்த நிலை. என்னது, நாம இப்ப வெறும் 1% சார்ஜ்ல தான் இயங்கிட்டு இருக்கோமா? இது நிறைய விஷயங்களை விளக்குது. சரி, இந்த 1% சார்ஜ வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. இதை எப்படி ரீசார்ஜ் பண்றது? இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த வரைபடத்தின்படி 1%லிருந்து 5%, 10%ன்னு படிப்படியா சார்ஜ் ஏத்த முடியாது. இங்கிருந்து ஒரேடியா 100%க்கு ஒரு பெரிய தாவல், ஒரு குவாண்டம் லீப் தேவைப்படுது. ஓ, அப்போ அந்த தாவலுக்கு என்ன வேணும்? அந்த தாவலுக்கு தேவைப்படுற ஒரே சார்ஜர் தான் நினைவின் பயணம்.
அதாவது தந்தையை நினைவு கொள்வது. ஓஹோ, அப்போ வேற எந்த வழியும் இல்லையா? மெடிடேஷன், கோயில் குளம்னு போறது இதெல்லாம் வேலைக்காகாதா? இந்த ஆதாரத்தின்படி அந்த ஒரே ஒரு தந்தையே நினைவு கொள்வதன் மூலமாக மட்டுமே ஆன்மாவின் பேட்டரி மீண்டும் 100% சார்ஜ் ஆகும். அப்படி இந்த கடைசி பிறவியில் தன்னை பவித்திரமாக, அதாவது தூய்மையாக்கிக் கொள்பவர்கள் வரப்போகும் அந்த 100% சார்ஜ் உள்ள புதிய உலகின், அதாவது சத்தியுகத்தின் அதிபதியாகலாம் என்பதுதான் இதன் மையக் கருத்து. சரி, இந்த கால சக்கரம் புரியுது. பழைய 1% பேட்டரி உலகம், அதாவது ராவண ராஜ்யம் அழியுது. புதிய 100% பேட்டரி உலகம், அதாவது சத்யுகம் அல்லது ராமராஜ்யம் உருவாகுது. ஆனா இந்த புதிய உலகம் எப்படி உருவாக்கப்படும்? மறுபடியும் ஆதிவாசி காலத்திலிருந்து ஆரம்பிக்கணுமா? இங்கதான் இந்த ஆதாரம் ஒரு மிக மிக ஆச்சரியமான, ஒரு முரண்பாடான கருத்தைச் சொல்லுது. இன்னைக்கு நாம பார்க்கிற அறிவியல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் அகங்காரத்தையும் பேரழிவையும் உருவாக்குது இல்லையா? ஆமா, அணுகுண்டுகள், சுற்றுச்சூழல் மாசுபாடுன்னு பல பிரச்சனைகளுக்கு அறிவியல் தான் காரணம். ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இதே அறிவியல் தான் அந்த புதிய சொர்க்கத்தை உருவாக்க பயன்படும். அந்த அறிவு வீணாகாது. ஒரு நிமிஷம், இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இன்னைக்கு அணுகுண்டுகளை உருவாக்குற அதே அறிவியல் நாளைக்கு சொர்க்கத்தை உருவாக்குன்னு சொல்றது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே. அந்த மாற்றம் எப்படி நடக்கும்? அறிவியலை பயன்படுத்துற மனிதர்களோட மனசு மாறணுமா, இல்ல அறிவியலே வேற மாதிரி ஆயிடுமா? அருமையான கேள்வி. இந்த ஆதாரம் சொல்ற விளக்கம் இதுதான். கருவி தப்பில்ல, அதை பயன்படுத்துற மனநிலை தான் தப்பு. இப்போ இருக்கிற சிறந்த விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. அவங்களுடைய ஆன்மா அந்த புதிய உலகத்துல மறுபிறவி எடுக்கும்போது அவங்களுடைய புத்தியில இந்த அறிவோட சாரம் இருக்கும். ஆனா அவங்க 100% தூய்மையான சதோப்பிரதான் மனநிலையில இருப்பாங்க. அகங்காரம், பேராசை எதுவும் இருக்காது. அப்போ அதே அறிவு ஆனா முற்றிலும் ஆக்கப்பூர்வமான நோக்கங்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்படும், அப்படிதானே? மிகச்சரியாக. அவங்க அந்த அறிவை வச்சு மிக அற்புதமான அழகான விமானங்களையும் அரண்மனைகளையும் அதிவேகமா உருவாக்குவாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கு தேவையான தங்கம், வைரம் எல்லாம் சுரங்கங்கள்ல இருந்து ரொம்ப எளிதா கிடைக்கும். அப்போ இயற்கை பேரழிவுகள் எல்லாம்? அங்க இயற்கையின் 5 கூறுகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் கூட எந்த பேரழிவையும் ஏற்படுத்தாம ஒழுங்கா சேவை செய்யும். சுனாமி, பூகம்பம் மாதிரி எதுவும் இருக்காது. கேட்கவே ஒரு கற்பனை உலகம் மாதிரி இருக்கு. சரி, இந்த தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு. பேட்டரி கதை, அறிவியல் விளக்கம் எல்லாம் புரிஞ்சுது. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன செயல் திட்டம்? இதையெல்லாம் கத்துக்கிட்டு சும்மா இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. இங்கதான் இந்த ஆதாரம் ரொம்ப கண்டிப்பா ஒரு விஷயத்தை வலியுறுத்துது. அதுதான் ஞானதானம். ஞானதானம்? ஆமா. அதாவது நீங்க கத்துக்கிட்ட இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு தானம் செய்யணும். நீங்க எவ்வளவு தானம் செய்றீங்களோ அவ்வளவு உங்க புதையல் பெருகும் அப்படின்னு ஒரு விதி சொல்லப்படுது. இது ஒரு வங்கில பணம் போடுற மாதிரி போல. பணத்தை பெட்டில பூட்டி வச்சா அது வளராது. அத முதலீடு செஞ்சாதான் பெருகும். அதேதான். சேவை செய்யலேன்னா தாரணை நடக்காது. அதாவது நீங்க கேட்ட அறிவு உங்க புத்தியில தங்காது. ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல போயிடும். ஓ, அப்போ அதுக்கு ஏதாவது வழிமுறை சொல்றாங்களா? சொல்றாங்க. அதனாலதான் இந்த உரையாடல்ல சில நடைமுறை ஆலோசனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமான குறிப்புகளை நோட்ஸ் எடுக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு எடுத்து மத்தவங்களுக்கு விளக்கி பார்க்கறது, இப்படி பயிற்சி செய்ய செய்ய அந்த ஞானம் ஆழமா பதியும். மறுபடியும் அந்த ததீச்சி ரிஷியோட உதாரணத்தை இங்கேயும் கொண்டு வராங்க. அவர் எப்படி தன்னோட எலும்புகளையே கொடுத்தாரோ அதே மாதிரி ஒருத்தர் தன்னோட உடல்நிலை சரியில்லையேன்னு கூட கவலைப்படாம நாள் முழுக்க இந்த ஆன்மீக சேவையில ஈடுபடுறது தான் உண்மையான அர்ப்பணிப்புன்னு சொல்லப்படுது. ஆமா, இது ஒரு வாரறுதி பொழுதுபோக்கு இல்ல, இது ஒரு முழு நேர அர்ப்பணிப்புன்னு ஆணித்தரமா சொல்றாங்க. உடல் ஒரு பழைய வாடகை வீடு மாதிரி, அது எப்ப வேணாலும் போகலாம். ஆனா ஆன்மாவின் பயணம் நிரந்தரமானது. அதனால அந்த ஆன்மாவுக்கு சேவை செய்யறதுக்கு உடலை பத்தி கவலைப்படாதீங்க என்பதுதான் இந்த ஆதாரத்தின் பார்வை. ஆக இன்று நாம் பார்த்த இந்த உரையாடலின் சாராம்சமே இதுதான். ஒரு தனிப்பட்ட ஆன்மாவின் நிலை, அதாவது அவங்க பேட்டரி சார்ஜ், அவங்க செய்யற தன்னலமற்ற ரூஹானி சேவை மற்றும் இந்த முழு உலகத்தோட எதிர்காலம், இது எல்லாத்துக்கும் இடையே ஒரு பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கு. எல்லாம் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆதாரத்தின் பார்வையில உலகளாவிய மாற்றத்துக்கான திறவுகோல் யார்கிட்ட இருக்குன்னா, ஒவ்வொரு தனிநபரின் மாற்றத்திலும் அவங்க பெறுகிற ஞானத்தை பகிர்ந்து கொள்வதிலும் தான் இருக்கு. இது ஒரு கூட்டு முயற்சி. ஆமா.
உடல் ரீதியான சேவைகளை விட ஆன்மீக அறிவை பரப்புவதே மிக உயர்ந்த சேவையாக கருதப்படுகிறது. ஏன்னா அதுதான் ஆன்மாவின் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுது. அருமை. இந்த உரையாடலை கேட்ட பிறகு நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் செய்யும் சேவைகளில் ரூஹானி, அதாவது ஆன்மீகம் அல்லது அறிவை பகிர்தல், மற்றும் ஜிஸ்மானி, அதாவது பௌதீக உதவி ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எது உங்களுக்கு உண்மையான மற்றும் நீடித்த திருப்தியை தருகிறது? ஒருவருக்கு 1 மணி நேரம் உதவி செய்வதா, அல்லது அவரோட 1 மணி நேர சிந்தனையை மாற்றும் ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்வதா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.